தமிழராட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். ஆந்திராவில் சந்திரசேகர் ராவ் அவர்களோட பொண்ணு இப்போ வந்து புதிய கட்சி ஒன்று தொடங்கியிருக்காங்க அப்படின்றது ஒன்று இருக்கு. இந்த கட்சி தொடங்கினது வந்து ஒரு பெரிய செய்தியா இல்லை. ஆனா அவங்க பேசின ஒரு விஷயம், அவங்க அவங்க வந்து கட்சி ஆரம்பிச்சு அவங்க முதல் முறை பேச்சில் அவங்க கல்வித்துறையை பத்தி, கல்வி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த பேசியிருக்காங்க. அதுல சீமானவர்களை மேற்கோள் காட்டி சீமானவர்கள் பண்ற மாதிரி பண்ணணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காங்க அப்படின்றது தான் இருக்கு. சீமானவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து முட்டு மலர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு கல்விகளை வந்து கொண்டு வரணும். அதாவது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லாம் முட்டு மலர் அந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு வரணும். அதுக்கப்புறம் தனித்துவமான கல்வி நீ எந்த இதுல தேர்ந்தெடுக்கியோ அந்த கல்வியை எடுத்து படிக்கணும் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காரு. எப்படி பார்த்தீங்கன்னா இப்போ டான்ஸ் நல்லா வருது ஒருத்தருக்கு அப்படின்னா அவர் இந்த எக்ஸாம்ஸ்லாம் எழுதுவார். பட் ஆனால் அந்த டான்ஸை வந்து முன்னிலையாக வச்சு அவர் டான்ஸ்னு ஒரு தனி சப்ஜெக்ட்ல அதை எவ்வளோ மெருகேற்ற முடியுமோ அவ்வளோ மெருகேற்றணும் அப்படின்றது தான் ஒரு மிக முக்கியமான செய்தியாக சீமானவர்கள் வந்து இந்த கல்வியே மாற்றணும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காரு அப்படின்றது ஒன்று இருக்கு. அதே மாதிரி வந்து எல்லாமே ஸ்மார்ட் கிளாஸ் தான், எதுவுமே வந்து ஸ்கூலுக்கு வந்து பேக்லாம் சுமந்துட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சீமானவர்களோட அரசியலை வந்து நல்லா உற்று நோக்கி எல்லாருமே சீமானவர்களோட அரசியலை பின்பற்றுறாங்க அப்படின்றது ஒன்று இருக்கு. முக்கியமா இவங்க சந்திரசேகர் ராவ் அவர்களோட பொண்ணு வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து எடுத்து வைக்கிறது வந்து சீமானவர்கள் ரொம்ப சரியான பாதையில தான் போறாரு. சீமானவர்களோட அரசியல் வந்து சரியா தான் இருக்கு அப்படின்றத மறுபடியும் காட்டுது. மக்கள் ஆந்திரால இருக்கிற யாரோ ஒருத்தர் சீமானவர்களோட அரசியல் எடுத்து பேசும்போது மக்கள் ஏன் சீமானவர்களை இன்னுமே புரிஞ்சுக்கல அப்படின்ற மன வருத்தம் தான் அதிகமா இருக்கு அப்படின்றது ஒண்ணு இருக்கு. தயவு செஞ்சு சீமானவர்களை புரிஞ்சுக்கோங்க. இந்த அரசியல் இதுக்கப்புறம் கிடைக்காது. சீமானவர்களை தாண்டி இந்த அரசியலை யார் பேசிட போறாங்க அப்படின்றது தெரியல. தயவு செஞ்சு சீமானவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்றது தான் இருக்கு. எனவே இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க.